வாசிப்பு என்ன செய்கிறது என்றால் என் கவனத்தை கூர்த்திட்டுகிறது. யார் என்ன பேசினாலும் எனக்கு சிரிக்கலாம் பேச தெரியாது, ஆனால் நான் பேசினால் சில நேரங்களில் சிந்தித்து சிரிப்பு வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லவா? இப்ப சமீபத்தில் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2023ஆவது வருஷம் சந்திராயன் 3ல 6:3க்கு போய் விட்டோமா? நான் தமிழ் டீச்சர் எப்படி தானே பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு 6:3க்கு இறங்கிருச்சு தென்துருவத்தில் கேள்விப்பட்டு கோயம்புத்தூர்ல ஒரு பாய், ரஃபீக் பாய் அவர் பேரு, பிரியாணி கடை வச்சிருந்திருக்காரு. உள்ள போய் அது இறங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே 300 பேக்கெட் பிரியாணியை ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? இப்ப நான் பேசுறேன், ஒரு தம்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி 1/2 மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும். இது வரைக்கும் என்ன இதுல தானே பார்த்துருக்கீங்க? இதுல தானே பார்த்துருக்கீங்க? வந்திருக்கேன்ல, பேச்ச நேரில் கேட்கலாம்ல, இன்னைக்கு இதுல தான் பார்க்கணுமா? நமக்கு வாழவே தெரியாதுங்க. எதையெல்லாமோ சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓவர்லோட் ஆயிடுதா? சேவ் பண்ணி இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிடுது. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. என்ன பண்ணுவீங்க? தூங்கும் போது கேட்பீங்க. இதான் சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிறது. நான் வாழ்க்கையை வாசிக்கின்ற பொழுது சில விஷயங்கள் எனக்கு முன்னால் வந்து சேருகிறது. இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனநிலையை கொஞ்சம் மாற்றி அமையுங்கள் என் குழந்தைகளே. உங்களிடத்தில் தேவையானது என்ன தெரியுமா? இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் முதியவர்களிடத்தில் கிடையாது. உங்கள் பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மையில்லை. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. நீங்கள் எழுத தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது, ஒரு வாசிப்பை எப்படி நீங்கள் வைப்பது, அந்த வாசிப்பை நீங்கள் வைப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழும். இப்ப நான் ஒரு புத்தகத்தை வாசிக்க, ஒரே ஒரு பளிச்சுன்னு ஒருத்தர் சொல்லுங்க. வண்டி எடுக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்டா வந்துடணும்னு வண்டி எடுக்கிறாங்க, முந்திக்கணும்னு. முந்திக்கிறீங்களா? பைக்ல ஓடுறவங்க நான் சொல்லட்டுமா? நீங்க சாலையில் எப்பொழுதுமே ஃபர்ஸ்டா முந்தவே முடியாது. எவ்வளவு ஃபாஸ்டா போனாலும் உங்களுக்கு முன்னால் ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்கும். முந்திக் கொள்வது அதல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வீட்டுல போய் பதில் சொல்லுங்க. இல்ல தெரிஞ்சா இப்பவே சொல்லுங்க. 50 பேர் ஓட்ட பந்தயத்துல ஓடுறாங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, இந்த அலர்ட்னஸ் இருக்கா? வாசிப்பு பயிற்சி இருக்கின்றவர்களுக்கு இந்த அலர்ட்னஸ் இருக்கும். வாசிப்பு பயிற்சி எல்லாம் வெறும் இதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருக்காது. ஒரு டீச்சரா சொல்றேன், நீ எப்படி வளர்த்துக்கணுங்கிறதுனால சொல்றேன். 50 பேர் ஓட்ட பந்தயத்துல ஓடுறாங்க, அல்ல நீங்களும் ஒண்ணு ஓடி முயற்சி பண்ணி 2வது ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்க பொசிஷன் என்ன? என்ன ஃபர்ஸ்டா? 2வது ஆளை தானே தாண்டி இருக்கீங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துருவீங்களா? 2வது தான். இப்ப சொல்லுங்க 2வது டெய்லா நான் அப்புறமா தான் பாஸ் ஆகுறேன். இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். அதே ஓட்ட பந்தயத்துல கடைசியா இருக்கிற ஆளை முந்திட்டீங்க. இப்போ உங்க நம்பர் என்ன? கடைசியா இருக்கிறத எப்படி முந்துவ? இது அலர்ட் பண்ணும். வாசிப்பு மந்தமாக்காது. இந்த அலர்ட்னஸ்க்காக தான் படிக்கிறது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ்ல இருந்து 3ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸ் போறீங்களே, என்ன அர்த்தம்னா புரியுதுன்னு அர்த்தம். 1 + 1 2 புரியுது. 1 × 1 = 1 புரியுது செகண்ட் ஸ்டாண்டர்ட். 2 × 1 2 புரியுது தேர்ட் ஸ்டாண்டர்ட். 2 வகுத்தல் 2 = 0 புரியுது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். புரிய புரிய வளர்ந்துகிட்டே போவீங்க. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்காக வாசிக்கணுங்கிறதுனால சொல்றேன். ஆனா நான் சொன்னேன் முந்திக் கொள்ளாதீர்கள்னு சொன்னேன். இப்போ நான் சொல்றேன், எங்கே முந்த வேண்டுமோ அங்கே முந்திக் கொள்ளுங்கள். இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ நம்ம சொன்னோம்ல, சந்திராயன்ல போய் இறக்கணும்னு. ஃபர்ஸ்ட் நாசா இறக்குச்சான் கலத்தை. நான் போன மாசம் ஃபுல்லா அமெரிக்கால தான் இருந்தேன். ஹூஸ்டன்ல நாசா இருக்கு, போயிருந்தேன். ஒரு குளோப் இருக்கு, புவியியல் சக்தி இல்லாம உள்ள மிதக்கலாம். நான் போய்க்கலாம், நல்லா பார்த்துட்டுலாம் சுத்தி பார்த்துக்கலாம் வந்தேன். முதல்ல களம் போய் இறங்கின உடனே ஒரு ஃபுட் ஸ்டெப் காட்டுவாங்க. கால் வச்ச ஒரு தடம், முதல் தடம் ஒருத்தன் வச்சா. நம்ம பேர் என்ன? எல்லாருக்கும் தெரியுது. எப்படி சிலபஸா படிச்சீங்களா? இல்ல மேடம். நான் சொல்லவா? எப்படி தெரியும் எல்லாருக்கும்? சந்திரனை தொட்டது யார்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உண்மைன்னு தெரியும் பாருங்க. சந்திராயனுக்கு ஒரு குரூப் வச்சுல அனுப்புறாங்களா, ஒரு குரூப் வேலை செஞ்சதுல, அந்த குரூப்ல ஒரு இயக்குனர். அந்த இயக்குனர் பேர் என்ன? சொல்லு. வீரமுத்துவேல் இல்லையா? ஏன்னா விழுப்புரத்துக்கார், நம்ம ஊரு இல்ல. நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க கை தூக்குங்க.
ஜவான் படம் பாத்தியா? யார் இயக்குனர்? அந்த இயக்குனரை தெரியும், இந்த இயக்குனரை தெரியாது. இந்த இயக்குனரை தெரிஞ்சு வந்தாதான் நல்ல சோறு. அந்த இயக்குனரை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல சோறுலாம் கிடைக்காது. அந்த இயக்குனரை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இயக்குனருக்கு நல்ல சோறு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்றீங்கல்ல, அந்த களத்திலே முதலில் கால் எடுத்து வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். ஆனால் அந்த களத்தினுடைய பைலட் அவர் கிடையாது. பைலட்டுடைய பேர் எட்வின் சி ஆல்ட்ரின். அவன் கிடையாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட். இந்த எட்வின் இருக்கார் இல்லையா, அவருக்கு 12 வருஷம் அனுபவம் இருக்கு. he is a moon walker. அவருக்கு நிலாவுல எப்படி நடக்கிறது 12 வருஷம் அனுபவம். 3 வருஷம் அந்த குளோப்ல பறந்து இன்டென்ஸ் ட்ரைனிங். அவரையே முதல்ல கால் வைக்கல. எட்வின் எழுதுற களம் போய் இறங்குச்சான். நான் இதை வாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இதை சொல்றேன். என் குழந்தைகளே, தமிழ் உறவுகளே, எப்படி முந்திக்கணும்ங்கிறதுனால சொல்றேன். நான் முந்திக் கொள்கிறேன். என்னை போல் நீங்களும் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையுடன் தான் உங்களிடத்தில் வந்து நின்று பேசுகிறேன். ஒரு சாதாரண மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை குடும்ப பிள்ளை நான். இன்றைக்கு நான் இந்த அளவிற்கு சில வெற்றிகளையும் சில செல்வாக்கையும் சில சம்பாதனைகளையும் செய்திருக்கிறேன் என்றால் எங்கே முந்திக் கொள்ள வேண்டுமோ அங்கே முந்திக் கொண்டவள் நான். எப்படி முந்திக் கொள்வதுன்னு சொல்றேன். களம் போய் இறங்குது. நான் இதை வாசிக்கிறேன். கதவு திறக்குது. பைலட் நிக்கிறார். யாரு? எட்வின் சி ஆல்ட்ரின் நிக்கிறார். நின்னுட்டு மேல இருந்து அனௌன்ஸ்மென்ட் வருது. now the pilot shall pass. கீழே பார்க்கிறார். என்ன நிலம் தெரியல. 12 வருஷமா பார்த்த ஆர்டிபிஷியல் நிலம் முன்னால கிடக்குது. அதுல கேஸ் இருக்கா? புவியல்பு சக்தி எப்படி இருக்கு? இறங்க நான் வருவோமா? யோசிக்கிறதுக்கு 3 செகண்ட் எடுத்தார். அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. now the co-pilot shall pass. நீல் ஆம்ஸ்ட்ராங் டக்குன்னு கால் வச்சிட்டான். இது ஏன் நிகழ்ந்தது என்றால் நீல் ஆம்ஸ்ட்ராங் he is not a spaceman, he was a seaman. அவன் கடல் படையிலே பயிற்சி பெற்றவன், ஆழ்கடல் நீச்சல் தெரிந்தவன், துணிச்சலானவன். ஆழ்கடல் நீச்சல் என்பது ஆர்டிபிஷியலா நீங்க உள்ள பறக்கிறீங்களா பாதுகாப்பா, அப்படியானது அல்ல. என் குழந்தைகளே, வெறும் தியரிட்டிக்கலா இருக்காதீங்க, பிராக்டிகலா இருந்து ஜெயிச்சு வாங்க. பிராக்டிகலா இருந்து ஜெயிச்சு வாங்க. ஜெயிச்சு வரணும்னா சில பயிற்சிகள் வேண்டும். அந்த பயிற்சியில் மிக முக்கியமான பயிற்சி வாசிப்பு பயிற்சி, மொழி பயிற்சி. யார் என்ன பேசினாலும் அந்த பேச்சு நமக்கு புரிய வேண்டும். புரியலையே, சொற்கள் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இந்த இளைஞர்களுக்கு புரியுதா? பெண் குழந்தைகளுக்கு புரியுதா? ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற அது இல்லன்னு தெரிய வேணாம் உனக்கு. சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்கறதுக்கான துணிச்சல் இருக்க வேணாம். பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராது. அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வாசிக்கிறேன் நான், அதனால் இந்த ரகசியம் எனக்கு புரிந்து போகிறது. பெரியாரை வாசிக்கிறேன் நான், அதனால் ஒரு ரகசியம் புரிகிறது. தந்தை பெரியார் வந்ததற்கு பிறகு இப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாசிக்க என்ன செய்யும் தெரியுமா? புக் என்ன செய்யும் தெரியுமா? சும்மா நான் பேர் சொன்னால கை தட்டுறீங்கல்ல, பேர் சொன்ன கை தட்டாதீங்க. எதுக்கு தட்டோன்னு தெரிஞ்சு தட்டுங்க. தந்தை பெரியார் கை தட்டுறீங்களா? ஏன் அவர் பேர் சொன்ன கை தட்டணும்? அறிவர் அம்பேத்கர் கை தட்டுறீங்களா? ஏன் தட்டணும்? என்னத்துக்காக அவர் பேர் சொன்ன கை தட்டணும்? நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அவர் ஏன் ஃபுல் கோட் சூட்லாம் போட்டுருக்காரு? அவர் பிறந்த அந்த சமூகத்தில் ஆடை அணிவது மறுக்கப்பட்டது. ஆடை அணிவது மறுக்கப்பட்ட சமூகத்தில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஃபுல் கோட் சூட்ல போட்டுட்டு கால் மேல கால் போட்டு அப்படி உட்கார்ந்து நம்முடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கான தந்தையாக வந்து உட்கார்ந்தார் இல்லையா? அதுக்காக தான் கை தட்டணும். இந்த வாசிப்பு இருக்குல்ல, லண்டன் போயிருந்தேங்க. 2 பேருடைய சிலை இருக்குங்க லண்டன் லைப்ரரியில. இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் வாசித்த 2 பெருமக்கள். ஒருவர் கார்ல் மார்க்ஸ், மற்றொருவர் அறிவர் அம்பேத்கர். வாசிக்கிறதுங்க 700 புத்தகங்களை மகாராஜா கிட்ட இருந்து கப்பல்ல அனுப்பி வைக்க சொன்னவருங்க. லண்டன்ல படிச்சவர். அவருடைய பொருளாதாரம் குறித்த அவருடைய பேச்சு வாசித்து 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 எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருக்கும்போது அம்பேத்கர் மட்டும் அந்த 14ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் நள்ளிரவில் அவருடைய வீட்டில் மட்டும் ஒரு பல்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. படிச்சுக்கிட்டே இருந்தார். வந்து கேட்டாங்க, சுதந்திரம் கிடைத்து விட்டதே, எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் விழித்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அறிவர் அம்பேத்கர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டுமோ அவர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யாருக்கான விடுதலையை தேடுகிறேனோ அவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் விழித்திருந்து நான் வாசிக்கிறேன் என்றார். இதுக்காக அம்பேத்கருக்கு கை தட்டுங்க. அவருடைய அந்த பார்லிமெண்ட் அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, 34 நூல்களாக வெளிவந்திருக்கு. முடிஞ்சா வாசி கடந்துருங்க பாப்போம். அம்பேத்கரை வாசித்து விட்டு அம்பேத்கருக்காக கை தட்டுங்க. தந்தை பெரியாரை வாசித்து விட்டு அவருக்காக ஏங்க துண்டு போத்துறாங்க நமக்கெல்லாம்?
மேல வந்து துண்டு போத்துறாங்களா, ஒருத்தர் வந்து கூட எனக்கு துண்டு போத்து போட்டு, ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணி தானே வந்திருக்கேன் நான், எனக்கு எதுக்கு துண்டு? ஆடை மறுக்கப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம். ஆடையால் உடலை போர்த்துவதுதான் மரியாதை, ஆடை அவிழ்ப்பது என்பது அடிமைத்தனம் என்பதனை உலகத்திற்கு சொல்லக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம். உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. வாசித்தால் புரிகிறது பிள்ளைகளே, என் தோழமைகளே, எது புரட்சி என்று புரிந்து போகிறது. புத்தகம் வாசிக்கும் போது ஜெயகாந்தன் சொல்ற ஒரு வார்த்தையை சொல்றேன். உண்மையா ஒரு குழந்தை செத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன், துயரம் தான். ஜெயகாந்தன் சொல்கிறார், உண்மையாக ஒரு குழந்தை இருப்பதை விட அதிக துயரம் கொண்டது புத்தகங்களில் குழந்தைகள் இறப்பது. அதனால வாசிக்கணும். இந்த வாசிப்பு என்ன செய்யும்? மனதை பக்குவப்படுத்தும். ஒரு புத்தகம் நம்மை பக்குவப்படுத்தும். குறள், திருக்குறள் நம்மை பக்குவப்படுத்தும். எக்ஸாமினேஷனுக்காக அதை படிக்காதீங்க, அது தேர்வுக்கான நூல் அல்ல, அது வாழ்க்கைக்கான நூல். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். பிடித்துக் கொள்கிறேன் நான். எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்றால் அந்த காரியம் கெட்டு போகும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்தாலும் காரியம் கெட்டு போகும். வள்ளுவர் எனக்கு சொல்லித் தருகிறார், யாகாவராயினும் யாவனா இருந்தாலும். பேரறிஞர் கேட்டுங்க, பேரறிஞர் அண்ணா சட்டமன்றத்தில், என்ன திருவள்ளுவர் பஸ்ல எல்லாம் யாகாவராயினும் நாகாக்கன் எழுதி வச்சிருக்கீங்க, யாரெல்லாம் நாக்க காப்பாத்திக்கிறது? யாகாவராயினும் நாங்க. பேரறிஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யார்கிட்ட எல்லாம் நாக்கு இருக்கிறோம் அவங்க எல்லாம் காப்பாத்திக்கோங்க. பேச்சாளர்கள் மட்டும் காப்பாற்றுவதல்ல, யாரிடத்தில் எல்லாம் நாக்கு இருக்கிறதோ அதனால் தான் ஓஷோ சொல்கிறாங்க, மௌனமாக இரு, நீ இன்னும் கடவுளின் நாக்காக ஆகவில்லை. அருணகிரிநாதர் துடிக்கிறார், கெட்ட பழக்கங்கள் வாழ்க்கையில துள்ளி குறிக்கிறார், என்ன செய்யறதுன்னு தெரியல, கடைசியா முருகனிடம் வந்து சரணடைகிறார். அவர் எழுதியதுதான் திருப்புகழ். அவருக்கு முருகன் தந்த ஆக பெரிய மருத்துவ வரி என்ன தெரியுமா? சொல்லார சும்மா இரு, சொல்லார சும்மா இரு. எனக்கு கூட தான் சொன்னாங்க, என் கிளாஸ்ல என் கெமிஸ்ட்ரி டீச்சர் சொன்னாங்க, பேசாத. யாரை பார்த்து பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவன் என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க? இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பழைக்க தெரியாது, இங்கதான் இருக்கும் எல்லாம், இங்க வராது. ஆனா அடுத்த வார்த்தை சொன்னாங்க, எங்க பேசணுமா அங்க பேச, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத, உட்காருனாங்க. அங்க பேசுறது இல்லை, நான் இங்கதான் பேசுறேன். அங்க நிறுத்தினேன், இங்க வந்துட்டேன். சொல்தான் கவனம் பெறுவதற்கு நமக்கு சில சொற்கள் துணையாகின்றன. அந்த சொல் நமக்கு புத்தகங்களில் கிடைக்கிறது.